நம்ம அதிசருக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவருக்கு வெற்றிகளுக்கு மேல் வெற்றி குவிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல பல விருதுகளை வாங்கி குவிச்சிட்டாரு. இந்த நிலையில இந்த ஆண்டோடைய ஆரம்பத்துல நம்ம அதிசர் நடிப்புல விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்களுக்கு உட்பட்டாலுமே வசூல் ரீதியாக படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. அது மட்டும் இல்லாம படத்துடைய கேமரா ஹேண்டலிங், பிலிம் மேக்கிங் ரொம்பவே கிளாஸாக இருந்தது அப்படின்னு பலருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகேவர்கள் கதையுடைய நாயகனாகவே நடித்திருந்தார். மேலும் வழக்கமான அதிசர் படங்களை போல இல்லாமல் இந்த படம் முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு இந்த படம் அமைச்சது. இதனடுத்த அதிசர் நடிப்புல ஏப்ரல் மாதத்துல வெளியான குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. நம்ம ஏகேவர்களை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பல வருடங்களாக ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்களோ அப்படி அனைத்து விதத்திலுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லியில அதிசரை காட்டியிருக்கார். சோ செம்ம மாசாகவும் கிளாஸாகவுமே இந்த படம் அமைச்சது. ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவிலேயே தமிழகத்துல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. சோ இந்த திரைப்படம் தான் அதிசருடைய கெரியர்ல அதிக வசூல் செய்தது அப்படின்றதுனால ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த படத்திற்கான வாய்ப்பையுமே கொடுத்துட்டாராம். சோ படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் சில வாரங்கள்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிசரோ அனைத்து ரேஸ்களையுமே முடிச்சிட்டாரு. கூடிய விரைவிலேயே சென்னையுமே திரும்ப இருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா AK-64 அப்படின்ற அடுத்த படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஒரு சில வியாபாரங்கள் தற்போதைய ஆரம்பமாகி இருக்கா. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமையை பிரபல நிறுவனம் பல கோடி கொடுத்து வாங்க முற்பட்டிருக்காங்களா. சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. படமே இன்னும் ஆரம்பிக்கல, அதற்குள்ளாரையே அதிசருடைய படங்களுக்கு வெளிநாடுகள்ல இந்த அளவிற்கு வரவேற்பு இருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.